பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. இந்த வசனத்தையே கொஞ்சம் பிரீஃபா மத்தேயுல பார்க்க முடியும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உணவை பார்க்கிலும் ஜீவனும், உடுப்பை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்ப உணவு தேவையில்லையா? உடுப்பு தேவையில்லையா? என்ன இந்த வசனம் சொல்லுது? வசனம் சொல்ல வர விஷயம் என்ன? உணவும் தேவைதான், உடுப்பும் தேவைதான். ஏன் உடைய ஆண்டவர் கொடுத்தார்ல. ஆதியில ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தபோது நிர்வாணமாக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு தோல் உடை கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்தார்ல. மூடுனார் தானே. அப்புறம் ஏன் இங்கே ஆண்டவர் இப்படி சொல்றாரு? உடைய விட சரீரம் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தவர், 3 வருடம் தான் கூட இருந்த 12 சீஷர்களுக்கு போஷித்தவர், இப்படி பல இடங்களில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து போஷித்தவர். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் உணவை பார்க்கலாம் ஜீவன் பெரியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு? என்ன அது? உணவு முக்கியம்தான், ஆனால் அதை விட ஜீவன் முக்கியம். உணவு தேவை, நம்ம வாழ்க்கைக்கான உணவு தேவை, சரீரத்துக்கான உணவு தேவை, அது முக்கியம்தான். ஆனால் அதை விட ஜீவன் ரொம்ப முக்கியம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தால் தானே ஜீவனோடு இருக்க முடியும். நீங்கள் என்ன குதர்க்கமாக சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கலாம். நல்லா உற்று நோக்குங்க. ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன? இதெல்லாம் ஓகே, ஜீவன் உயிர் அதெல்லாம் ஓகே. இந்த ஜீவன் அது இல்லை. நித்திய ஜீவன், நம்மளுடைய ஆத்துமா, அது மேலானது. ஏன்னா இந்த உணவு மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாம்சத்துக்குரிய ஜீவனுக்கானது. ஆனால் அதிலும் மேலான ஒன்று இருக்குது, ஆத்துமா. ஆத்துமா ஜீவனோடு இருக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் மனது இருக்குது, உங்கள் இருதயம் இருக்குது. இப்போ என்ன? நீங்கள் எதன் மீது உங்களுடைய இருதயத்தை வைத்திருக்கிறீங்க, உங்களுடைய மனதை வைத்திருக்கிறீங்க? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது? ஜீவனுக்கான பொக்கிஷத்தை சேர்த்துருக்கிறீங்களா, இல்லை உங்கள் மாம்சத்துக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, கார், பங்களா, வீடு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இது மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் தேவைக்கு போக மற்றவைகளை தரித்திரருக்கு கொடுத்து பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஆனால் நீங்கள் இங்கே உங்கள் தேவைக்கு அதிகமாக பொக்கிஷங்களை சேர்க்க 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 அதை பூச்சும் மற்ற விஷயங்களும் என்ன பண்ணும்? அழித்து போடும். திருடன் கண்ணமிட்டு திருடுவான். அப்போது உணவை பார்க்கலும் ஜீவன் பெரிது தானே. இதைத்தான் வசனம் சொல்லுது.
தேவைதான். ஆனா, அதற்கும் மேலாக ஒண்ணு இருக்கு. ஜீவன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வெறுசா இந்த உணவு, மற்ற விஷயங்கள், உன் தேவைய மட்டுமே நீ பார்த்துட்டு, உனக்கு தேவைக்கு அதிகமா சேர்த்து, சேர்த்து, சேர்த்து வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது திருடன் கன்னமிட்டு திருடுகிறதற்கும், பூச்சியும் துருவும் அழித்து போடுகிறதற்கும் காரணமாகவும் ஏதுவாகத்தான் இருக்கும். ஆனா, அதே நேரம் உன் தேவைக்கு அதிகமான காரியங்கள, அதிகமானவைகள நீ மற்றவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு கொடுத்து நீ என்ன பண்ணு? உன்னுடைய பொக்கிஷத்த ஜீவனுக்காக சேர்த்து வை. பரலோகத்துல சேர்த்து வை. அதுதான் ஜீவன். அங்க உன் இருதயம் இருக்கணும். உன் பொக்கிஷம் அங்க இருக்கணும். உன் பொக்கிஷம் இங்க இருக்கக்கூடாது. பொருளின் மீது, உணவின் மீது, உன்னுடைய எல்லா விதமான உலக விஷயங்கள் மீது இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் கூட இருக்கு. இதுக்கு ஒத்த வசனம் என்ன அப்படின்னா, மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இத தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கலாம். உலகத்தையே கையகப்படுத்தியிருக்கலாம். உலகத்துல எல்லாருக்கும் மேலானவனா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் உன் ஜீவன் நஷ்டப்பட்டால், உன் ஜீவன் நித்தியத்தை பெறவில்லை என்றால், உன் ஜீவன் பரலோகத்தை பெறவில்லை என்றால், நீ இயேசுவை அறியவில்லை என்றால், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ ஒரு கிறிஸ்தவனாக மாறவில்லை என்றால், கிறிஸ்துவுக்குள் வாழவில்லை என்றால் என்னாகும்? அதனால உனக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. எல்லாம் நஷ்டம்தான். அதனால தான் ஜீவன் உணவை பார்க்கலும் பெரியது. அதே போல உடையை பார்க்கலும் சரீரம் மேலானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பேசுகிறோம்? ஆவிக்குரியவங்க, மாம்சத்துக்குரியவங்கன்னு பேசுகிறோம். அப்போ சரீரம்னாலே உலகம், ஆவிக்குரிய உலகம் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்புறம் இங்கே என்ன சரீரம் பெரியதுன்னு சொல்கிறாரு? என்னடா அது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் முரண்பாடாகவே இருக்கே வேதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேள்வி கேட்கணும்னு தோணும். ஆனால் என்ன அப்படின்னா, இங்கே என்ன ஆண்டவர் சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆண்டவர் பல இடங்களில் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய சரீரம் ஒரு ஆலயம். உலகப் பிரகாரமாகவே நம்மளுடைய சரீரத்தை நாம் சரியானபடி காத்து கொள்ளணும். அதை தவறான விதத்தில் நாம் அழிக்கக்கூடாது. மதுபான, புகை, போதை வஸ்துகள், மற்ற மாம்ச பாவங்கள், இப்படி அதனால அந்த சரீரத்தை அழிக்கக்கூடாது. அப்படி அழிச்சா நான் அவனை அழிப்பேன். என்னது? ஒருவன் தன் சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன், நான் அவனை அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இது ஒரு ஆலயம். இதில் 3 விஷயம் இருக்கு. என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ முதலாவது சரீரமாகிய பலிபீடம், 2வது ஆவியாகிய பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம் ஆத்துமா. இப்படி 3 நிலை உள்ள இந்த சரீரமாகிய ஆலயத்தை நீ கெடுத்தினா நான் உன்னை கெடுப்பேன். உடை தேவைதான். தேவைக்கான உடையை நீ உடுத்து. அதை விட்டுட்டு உனக்கு தேவையில்லாத உடையை நீ உடுத்தாத. மற்றவர்களுக்கு இடறல் உண்டாக்குகிறபடி நீ உடையை உடுத்தாத. டீசெண்டாக உடுத்து, தேவையானதை உடுத்து,
தகுதியானதை உடுத்து. அதெல்லாம் சரி. அப்படிதான் உடுத்தணும். நீ அதுக்கு மேல உடுத்துறது அது தேவையில்ல. சரீரத்த ரொம்ப காத்துக்கொள்ளணும். கவனத்துடன் காத்துக்கொள்ளணும். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உடைனா வஸ்திரம். வஸ்திரத்தை போன்று நம்மளுடைய கேரக்டர்ஸ், நம்மளுடைய குணநலன்கள் மாறணும். நம்மளுடைய குணநலன்கள் மாறணும். அப்ப சரீரமாகிய ஆலயம் ஸ்திரப்படும். அது மேன்மையானதாக இருக்கும். எப்படி இருக்கும்? நம்மளுடைய உடையை பார்க்கிலும் மேன்மையானதா இருக்கும். அது ஸ்திரப்பட்டு இருக்கும். நம்ம சரீரம் பலி கொடுக்கப்படும். ஆவியில பலப்படும். இன்னொன்று ஆத்துமா வைராக்கியமாய் எழும்பும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. உணவை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் மேலானது அப்படின்னு சொல்லி. இதன்படி நாம கற்றுக்கொள்வது என்ன? ஜீவன் மேலானது, சரீரமாகிய ஆலயமும் மேலானது. இது ரெண்டையும் நாம கண்ணும் கருத்துமாய் இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.